வணக்கம், வெல்கம் டு ஆப்டெக் சாஃப்ட்வேர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆப்டெக் சாஃப்ட்வேரில் ஃபினான்ஷியல் இயர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஆஃபீஸில் கால் புக் பண்ணணும், இல்லை நம்ம ஸ்டாஃப் தான் நேரில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம ஆப்டெக் சாஃப்ட்வேரில் நீங்களே ஈஸியாக ஃபினான்ஷியல் இயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சாஃப்ட்வேரை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். Alt F2 அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். இதில் சேஞ்ச் பீரியட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு பாப்பப் ஆகி வரும். இதில் 1/4/25 அப்படிங்கிறத 1/4/26ன்னு கிளிக் பண்ணி என்டர் கொடுத்து 31/3/26 அப்படிங்கிறத 31/3/27ன்னு சேஞ்ச் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட ஃபினான்ஷியல் இயர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட பில் நம்பர், வவுச்சர் நம்பர், அப்புறம் எல்லா சீரீஸோட வவுச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். போன ஃபினான்ஷியல் இயரோட க்ளோசிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே இந்த புது ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டாக்காகவும் ஓப்பனிங் பேலன்ஸாகவும் சேஞ்ச் ஆகி வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக Ctrl F9 அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த சீரீஸில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த சீரீஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சேல்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு பில் ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனக்கு கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத இப்போ 25, 26 அப்படின்னு இருக்குது. இதை நான் 26, 27 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன்னா, ஸோ இப்போ எனக்கு கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு நான் ஏற்ற மாதிரி என்னோடய ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எனக்கு போன வருஷம் நிறைய பில்ஸ் பெண்டிங் இருக்குது, வவுச்சர்ஸ் பெண்டிங் இருக்குது. அந்த பெண்டிங் வவுச்சர்ஸ் எல்லாமே போன வருஷத்தில் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஸோ அதுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, Alt F2 அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 1/4/26 அப்படிங்கிறத நீங்கள் 1/4/25ன்னு சேஞ்ச் பண்ணி 31/3/27 அப்படிங்கிறத 31/3/26ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஃபினான்ஷியல் இயர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பெண்டிங் இருக்கிற வவுச்சர்ஸு, பில் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ அப்போ மட்டும் அதில் என்ன சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் பில் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்போ கரண்ட்டாக என்ன ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் மாற்றணுமோ அந்த ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிப்போர்ட்டை எனக்கு 2 ஃபினான்ஷியல் இயரோட ரிப்போர்ட்டை ஒன்றா பார்க்கணும், அதை என்னால் பார்க்க முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கலாங்க. அதுக்காக Alt F2 கிளிக் பண்ணிவிட்டு 1/4/25 அப்படிங்கிற பீரியட்லேருந்து 31/3/27ன்னு வச்சுக்கிட்டோம்னா எனக்கு 2 வருஷத்தோட ஃபினான்ஷியல் இயர் பீரியட் வந்துடும். ஸோ இது நீங்கள் ரிப்போர்ட்டு இதெல்லாமே பார்க்குறதா இருந்தால் நீங்கள் 2 வருஷத்தோடது ஒன்றா பார்த்துக்கலாம். ஆனால் பில் போடும்போது மட்டும் உங்களுக்கு கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்களோட பில்லிங் பீரியடு, ஃபினான்ஷியல் இயரோட பீரியட் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட ஆப்டெக் சாஃப்ட்வேரில் ஃபினான்ஷியல் இயர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அடிஷ்னலாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா புக் ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட காலை புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மாதிரி நிறைய வீடியோஸ் நமக்கு வேணும்னா நம்மளோட ஆப்டெக் சாஃப்ட்வேர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Optech Software, India's #1 billing software.